முதலமைச்சரை கிண்டல் அடிக்கும் வகையில் சீன மொழியில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த தமிழக பாஜக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சருக்கு பிடித்த சீன மொழியில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பதாக பாஜக கிண்டல் செய்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். பாஜக முதலமைச்சருக்கு மிகவும் பிடித்த சீன மொழியில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து கிண்டல் செய்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்கள் என்ன நித்யானந்தன்? நிச்சயமாக இன்றைய தினத்தில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு இன்று பிறந்த நாள். அவருக்கு தமிழக பாஜகவினர் சார்பாக தற்பொழுது பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் வித்தியாசமாக சீன மொழியில் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக தமிழில் வாழ்த்து கூறுவது, அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் வாழ்த்து கூறுவார்கள். அதே போன்று வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் வாழ்த்துக்களை கூறுவது மரபாக இருக்கும். ஆனால் முதல் முறையாக சீன எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு அபிஷியலாக பாஜகவுடைய ட்விட்டர் பதிவுகள் தற்பொழுது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ட்விட்டர் பதிவு மூலமாக. ஆகவே இந்த எக்ஸ்ட்ராத்தில் அவர்கள் பதிவிட்டிருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்பது, கடந்த 3 நாட்களுக்கு முன்பு இங்கு குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தார். அதே நேரத்தில் அங்கு ராக்கெட் ஒன்றும் ஏவப்பட்டிருந்தது. இனி தமிழ்நாட்டிலிருந்தும் ராக்கெட்டுகள் ஏவுவதற்கான சூழலும் அதற்கான தளத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டிருந்தார். அப்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுடைய படம், அதே போன்று தூத்துக்குடியுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சருடைய படம் எல்லாம் இணைக்கப்பட்டு ராக்கெட் ஒன்று இருந்தது. அந்த ராக்கெட்டில் சீனவுடைய கொடி பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த சீன கொடிக்கு தான் பெரிய சர்ச்சையா இருந்தது. இந்தியாவுடைய வளர்ச்சி அடைந்த நாடு, இந்தியா பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கிறது. நிலவில் இந்தியா கால்தரம் பதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. நிலவுடைய தென்துருவத்தில் இந்தியாவுடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் தடம் பதித்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஒரு ராக்கெட்டில் சீன மொழி பதித்த அந்த கொடியினை பதித்திருக்கிறார்கள். இது தவறு என இருந்த நேரத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். ஆகவே இருந்த போதிலும் அது தவறான ஒரு விடயத்தை திமுக கையாண்டிருக்கிறது என்று தற்பொழுது அதை விமர்சிக்கும் வகையில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுடைய பிறந்தநாள் அன்று சீன மொழியில் அவர்கள் பாஜகவினர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியா எவ்வளவு பெரிய உயரத்துக்கு சென்றிருக்கிறது, ஆனால் சீன கொடி போட்டு நீங்கள் ராக்கெட்டை விளம்பரத்தை செய்திருக்கிறீர்கள். ஆகவே விமர்சிக்கும் வகையில் இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சீன மொழியில் பாஜகவினர் வாழ்த்து கூறியிருப்பது தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் பரபரப்பையும் விமர்சனங்களையும் எழுப்பியிருக்கிறது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நித்யானந்தன்.